அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உத்பியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று. அல் முக்ததிர். பொருள் மாபெரும் சக்தியுள்ளவன். அல் முக்ததிர் அனைத்தையும் முடிவெடுக்கும் சக்தி உள்ளவன். அவனே அனைத்தையும் தீர்மானிப்பான். எதையாவது சாதிக்கும் ஆற்றல் கொண்டவன். அவனே அனைத்தையும் வெளிப்படுத்தி ஆணையிட்டு மேலோங்கி நிற்பவன். அல் முக்ததிர் சக்தி வாய்ந்தவன், சர்வ வல்லமையும் உடையவன். அவனது ஞானம் எதையும் தீர்மானித்து பயன்படுத்தும் சக்தியை குறிக்கிறது. அல் குர்ஆனில் அத்தியாயம் 54 55வது வசனத்தில் அத்தாட்சிகளை நம்பிய இறைநேசர்கள் மரியாதைக்குரிய இருக்கையில் அல்லாஹ்வின் அருகில் இருப்பார்கள் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. இறைநேசர்களை நிராகரிப்பவர்களால் தோற்கடிக்க முடியாது என்று அல் குர்ஆனில் அத்தியாயம் 8 59வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். நம் வெற்றி அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. நம் விஷயங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்வதால் மட்டுமே வெற்றியடைய முடியும். தம் சொந்த சக்தியால் வெற்றியடைய முடியும் என்று நினைக்கும் நிராகரிப்பவர்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவான். ஒருபோதும் அவர்களுக்கு அல் முக்ததிர் ஆதரவளிக்க மாட்டான். அவனது தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நாட்டங்கள் நிறைவேற உறங்கி முடித்ததும் ஒருவன் இதனை அதிகமாக ஓதினால் அவனுடைய எல்லா தேவைகளும் லேசாக நிறைவேறும். இதனை ஓதுபவர்கள் அந்நாள் முழுவதும் இறைவனின் பாதுகாப்பு பெறுவர். அல் முக்ததிர் என்று 100 தடவை ஓதி வந்தால் மறதி நீங்கி நினைவாற்றல் ஏற்படும். தூங்கி எழுந்த பின் குறைந்த அளவு 20 தடவை ஓதினால் அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவான். அல்லாஹ்வின் திருநாமங்களின் பொருள் உணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.